இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பீங்க, ரீடில் இருந்த அதே ப்ரோக்ராமை அப்படியே வச்சுருக்கேன், இப்போ நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு டைப் பண்ண போகிறேன்னு தான் நினைப்பீங்க. நோ, நான் அதை பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது SQL டீபக். ஓகேவா? நம்ம நியூரல் என்ஜினோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ், ஒரு பக்கம் அது உங்களை நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்து நிறையா டாஸ்க்ஸை ஈஸியாக செய்ய விட்டாலும், இன்னொரு பக்கம் அட் த சேம் டைம் எரர்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போது சம்டைம்ஸ் SQL ஒர்க் ஆகாது. ஓகேவா? அதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த SQL இருக்கு இல்லையா, இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க்காக எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்துச்சா, நீங்கள் லோக்கல் கவுண்ட் ஐக்கு பதிலாக ஒரு டீயை மறந்துடுறீங்கன்னு வைங்க, என்ன ஆகும் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. பட்டனோட ஆன் கிளிக்கில் தான் இருக்குது, ஸோ பிரிண்ட் பண்ணால் தான் வரும். ஒன்றுமே வரல, தெரியுதா? பேசிக்காக உங்களுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. என்ன வந்திருக்கு? ஓகே, forget it, நம்ம erase பண்ணிட்டு கொடுப்போம். பாருங்கள், நான் இப்போ பிரிண்ட் கொடுத்தா ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. யா, இதுக்கான ரீசன் என்னென்னா, கவுண்டையில் டீ இல்லாததுனால இந்த query ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ டேபிள்லேருந்து எந்த டேட்டாவுமே வந்திருக்காது, அதனால் பிரிண்ட் ஆகிருக்காது. இப்போ இதை எப்படி நீங்கள் டீபக் பண்ணுவீங்க? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நீங்கள் எங்கே எரர்னு கண்டுபிடிச்சி தானே ஆகணும். சரி, அப்போ இங்கே தான் எரர்னு தெரிஞ்சிருச்சு, இதில் மேபி எரர் இருக்கலாமோன்னு டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களே யோசிச்சு ஃபார்ம் பண்ணணும். லோக்கல் கவுண்டை SQL.readனா இதை வச்சு நீங்கள் எப்படி செலக்ட் query ஃப்ரேம் பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு IP.valueக்குள்ளே என்ன போச்சுன்னு தெரியணும். புரியுதா? குழப்பதில்லை. இதை வச்சு நீங்கள் செலக்ட் லோக்கல் கவுண்டை ஃப்ரம் டேபிள் நேம் வேர் இதெல்லாம் பார்த்து டைப் பண்ணி எடுத்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணி அதை டேட்டா பேஸ் ப்ரௌசரில் போட்டு உங்களுக்கு இது ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கும். இதுக்கான ஷார்ட் சொல்யூஷன் தான் SQL.debug. நீங்கள் என்ன பண்ணலான்னா, CL பண்ணிட்டு CLக்குள்ளே SQL.debugன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லாஸ்ட் query இருக்கு இல்லையா, அந்த queryயும் அந்த queryயோட டேபிள் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு query பிரிண்ட் ஆகுது, தெரியுதா? செலக்ட் லோக்கல் கவுண்டை தப்பாக கொடுத்துருக்கோம், ஃப்ரம் டேபிள் நேம் வேர் salary ஈக்குவல் டு எம்டி. ஏன்னா நான் எம்டியாக தான் கொடுத்துருக்கேன், எந்த இதுவுமே கொடுக்கல. அண்டு டு டேட் ஈக்குவல் டு 00 இதெல்லாம் ஆட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இந்த query டோட்டலாக காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் டேட்டா பேஸ் ப்ரௌசரில் கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம இந்த டேபிள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரன் SQL தானே, எங்கே இருக்கும்? இங்கே இருக்குது. ஸோ இதில் போய் இதை கொடுத்துட்டு நீங்கள் ரன் கொடுத்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு எரர் என்னன்னு வந்துடும். இங்கே வருது பார்த்தீங்களா, எக்ஸிக்யூஷன் ஃபினிஷ்ட் வித் எரர்ஸ், ரிசல்ட் நோ காலம் நேம் லோக்கல் கவுனி. இதை பார்த்துட்டே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, கவுண்டைக்கு நம்ம டீயை விட்டுட்டோன்ட்டு. இப்போ ஈஸியாக இருக்குல்ல, நீங்கள் இங்கே கவுண்டைக்கு டீயை போட்டுருவீங்கள்ல, புரிஞ்சுதா? ஸோ உங்கள் எரர்ஸ் என்ன நீங்கள் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இது இங்கே மட்டும் இல்லை, ஐபியோட வேல்யூ பாருங்கள், இது எம்டி ஸ்ட்ரிங்காக வந்திருக்குங்கிறது இது சொல்லிருச்சு. இது நீங்கள் பார்க்குறப்பே தெரியுது, ஓ இது எம்டி ஸ்ட்ரிங்காக வந்திருக்கு. இங்கே வேர் salary ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் தான் இருக்குது, அப்போ அங்கே எதுவும் வரல. ஏன்னா நீங்கள் ஐபி வேல்யூக்கு பதிலாக இங்கே ஒரு வேரியபிள் நேம் தப்பாக போட்டுருக்கலாம், வேறு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த டீபக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டீபக் என்ன பண்ணும், இப்போ நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம். அப்போ டீபக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீபக் கால் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போயும் அது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். பட் தென் வில் பி மோர் இம்ப்ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு டேபிளோட டேட்டாவே பிரிண்ட் பண்ணும். இப்போ ஏன் இப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னா, நம்ம இதுக்குள்ளே ஒன்றுமே கொடுக்கல, ஒரு சேலரியுமே கொடுக்கல, அதனால் அதுக்கு என்ன வருதுன்னு தெரில. நான் 4535 கொடுத்துட்றேன், ஸோ தட் நமக்கு ஒரு சேலரி பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ 18ம் ரோஸ்மியும் இது வழியாக வந்திருக்கு, லூப் வழியாக டேபிள் வழியாக வந்திருக்கு. ஆனால் இந்த டீபக் எதை பிரிண்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இது பிரிண்ட் பண்ணது லைன் நம்பர் 70ல் query select local count from இந்த டேபிள் நேம் where salary equal to இந்த salary and so on. அதுக்கு அடுத்து டேபிள் டேட்டான்னு போட்டு அந்த டேபிள் டேட்டாவில் என்ன இருந்துச்சுங்கிறது வந்துருச்சு. அந்த டேபிள் டேட்டாவில் லோக்கல் கவுண்டை மட்டும் தானே வந்திருக்கும், அந்த லோக்கல் கவுண்ட்டையும் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும்.
ஓகேவா? ஸோ பேசிக்காக எஸ்கியூஎல் டீபக் வந்து டேபிள் டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணும், queryயும் பிரிண்ட் பண்ணும். இதில் ஒன்றை மட்டும்தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள் டேட்டா மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாட் வச்சுட்டு டேபிள் டேட்டான்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள் டேட்டாவை மட்டும் தான் அது பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேபிள் டேட்டா மட்டும் வரும். ஒரு கொஷின் மார்க் கொடுக்கணும். ஆனால் மேபி அது எரராக இதாக கொடுக்கலாம்ல, எம்டியாக கொடுக்கலாம்ல. ஸோ இப்போ பாருங்கள் லாக் ஆட்டுக்குள்ளே இப்போ வந்து நமக்கு டேபிள் டேட்டா மட்டும் தான் வந்திருக்கும். நான் வந்து 4535 கொடுக்காதனால டேபிள் டேட்டா எம்டியாக வந்திருக்கு. நான் போய் 4535 கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்களா டேபிள் டேட்டா மட்டும்தான் வருது. இதுவே எனக்கு வந்து டேபிள் டேட்டா வேணாம், query மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாட் query கொடுத்துக்கலாம். ரெண்டும் வேணும், நீங்கள் எதுவும் கொடுக்காம இருந்தீங்கன்னாவே போதும். கொஷன் மார்க் கூட கொடுக்க தேவையில்லை, எதுவும் கொடுக்காம வேறு SQL.debugன்னு கால் பண்ணி விட்டிங்கனாவே போதும். ஸோ 4535 இப்போ கொடுத்தனா இப்போ பாருங்கள் query மட்டும்தான் வரும். தெரியுதா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வரல, வெறும் query மட்டும்தான் வந்திருக்கு. தெரியுதா? நல்லா இருக்குல்ல? இதில் இன்னொரு பியூட்டியும் இருக்குது. என்னென்னா இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல போடாமல் இங்கே வந்து நாம் ஃபஸ்ட் query ரன் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இன்னொரு ரீட் query ரன் பண்ணியிருக்கோம். இது கீழே போட்டால் இப்போ ரெண்டத்தில் எது வரும்? லாஸ்ட்டாக போட்டது தான் வரும். எப்பயுமே உங்களுக்கு எது லாஸ்ட்டாக ரன் ஆச்சோ அதுதான் வரும். ஸோ இப்போ இஃப் ஐ எம் ரைட் உங்களுக்கு இதில் எது வந்திருக்கணும்னா செலக்ட் நேம் ஃப்ரம் அந்த இது தான் வந்திருக்கணும். பார்த்தீங்களா? செலக்ட் நேம் ஃப்ரம் இதுன்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா? வேறு லோக்கல் கவுண்ட் ஈக்குவல் டு 18 நான் சொன்னேன், அது வழியாக எடுத்து அந்த கவுண்ட்டை இங்கே கொடுத்துன்னு பாருங்கள். இங்கே லோக்கல் கவுண்ட் ஈக்குவல் டு 18 நீங்கள் எப்படி வந்திருக்கு தெரியுமா? இந்த ஐடி நேம்னு கொடுத்துருக்கோம்ல, இங்கே ஐடி ஆஃப் லோக்கல் கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ இங்கிருந்து அந்த லோக்கல் கவுண்ட்டை ரீடாக 18 வந்து அந்த 18 இதுக்குள்ளே வந்து இது வழியாக இங்கே வந்திருக்கு. புரிஞ்சுதா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது தானே உங்களுக்கு? ஸோ இவ்வளோ வரப்போ நீங்கள் இது எப்படி அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிருப்பீங்க? இது ரொம்ப டைம் ஆகும்ல. அதனால் நீங்கள் வந்து இந்த டீபக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் எனக்கு வந்து இப்போ ஒரு சினாரியோ வரலாம், நான் டீபக் இங்கே யூஸ் பண்ணுவேன், ஆனால் எனக்கு இந்த query வேணாம், எனக்கு இந்த query தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த லைன் நம்பர் கொடுத்துக்கலாம். இது லைன் நம்பர் என்ன 64 தானே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் லைன் நம்பர் 64 கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் என்ன தான் இந்த ரெண்டாவதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் ரீசன்ட் வராமல் உங்களுக்கு அந்த 64th லைனில் என்ன இருக்கோ அதுவே வந்துடும். இதுவும் உங்களுக்கான போனஸ் ஃபீச்சர். நல்லா இருக்கா? ஸோ இது பேசிக்காக எரர் வரப்போ சால்வ் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுவுமே இல்லை இதில். இது வந்து உங்கள் யூஸருக்கு நீங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்களா, இப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, செலக்ட் லோக்கல் கவுண்ட்டே வந்துருச்சு பார்த்தீங்களா, பழசே வந்துருச்சா. ஸோ இதனால் வந்து யூஸருக்கு என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக சீக்கிரம் வந்து உங்களோட எரர்ஸை சால்வ் பண்ணுவீங்க. அப்போ சீக்கிரமாக நீங்கள் ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணுவீங்க, நீங்களும் நிறையா சீக்கிரம் சம்பாதிக்கலாம், உங்கள் யூஸர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் SQL debug. பை பை.